Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம அதிக புரதச்சத்து இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவுமே சாதம் வெரைட்டி செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நல்ல டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துர்க்கேன். வரகரிசிக்கு பதிலா குதிரைவாளி, சாமை, திணை எந்த சிறுதானிய அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லனா நார்மலா யூஸ் பண்ற அரிசி கூட சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு வெள்ளை உளுந்து எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க தோல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துட்டு இது நாளையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி ஊத்தி ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிற போறோம். இந்த பச்சை பயிறு ஊறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கண்டிப்பா வந்து ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா பருப்புமே ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கூட குறைய சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இது நல்லா வந்து இட்லி பதத்துக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட சேர்க்க போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியா உள்ள துருவல்ல துருவி எடுத்துக்கோங்க. கேரட் துருவல் கூட உருளைக்கிழங்கு துருவல் சேர்த்துக்கலாம். அதே போல பொடியா கட் பண்ண காலிஃபிளவர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 கொத்து அளவுக்கு பொடியா கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஆவியில வேக வைக்க போறோம். கடாயில கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மினி இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன இட்லியா நம்ம ஊத்திக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். அதே போல் பனியாரக்கல்ல ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட கொடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவு வந்து 3 விதமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆவியில் வேக வச்சு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும். இதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லியை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து பொரிச்சு சேர்க்கறது நல்லா டேஸ்டா இருக்கும். அதே போல நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க ஜீரகத்தை மாவுல சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த மினி இட்லி எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டயத்தில் மேலாப்பில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.